கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆம் தேவ பிள்ளைகளே, உலகமே அன்பில்தான் இயங்குகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை 10 மாதங்கள் தன் வயிற்றிலே தியாகத்தோடும் அன்போடும் சுமக்கிறாள். குழந்தை பிறந்ததும் தன் இரத்தத்தையே பாலாக்கி ஊட்டுகிறாள். தாய்க்கு தன் குழந்தையின் மேல் அளவற்ற அன்பு வந்துவிடுகிறது. நோய்வாய்ப்படும்போது இரவும் பகலும் கண்விழித்து குழந்தையை பாதுகாக்கிறாள். சீரும் சிறப்புமாக வளர்க்கிறாள். தெய்வீக அன்பை ஒரு தாயின் அன்பை போல கிறிஸ்து பூமிக்கு கொண்டு வந்தார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னார். ஏசாயா 66:13 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார். ஏசாயா 49:15 வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து அன்பை பெறுகிற நாம் அதை வெளிப்படுத்தவும் வேண்டுமல்லவா? புதிய ஏற்பாட்டில் அன்பின் கட்டளைகள் 2 உண்டு. முதலாவது, கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இயேசு கேட்டார், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் 32-35 வசனங்களிலே படிக்கிறோம். ஆனால் தீண்டத்தகாதவன் என்றும் கீழ்ச்சாதி என்றும் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரியன் முன்வந்து குற்றுயிராய் கிடந்தவனுக்கு உதவி செய்தான். அன்பு இரக்கத்தை கொண்டு வருகிறது. இரக்கம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி உள்ளத்தை திறக்கிறது, தியாகம் செய்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் யாவரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படுவோம். பரலோகத்தின் உங்களுக்கு பலன் மிகுதியாக காணப்படும். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நாங்களும் உம்மை போல் எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.